என்ன சாப்பாடு செய்யல வந்து பூ பறிச்சுட்டு கேட்டுங்குது. சாப்பாடு செஞ்சுட்டேன். செஞ்சிட்டியா? ஓஹோ. பாருங்க. ம் ம் ஒவ்வொன்றும் ஒரு பக்குவமாக பண்ணால் தான் அந்த டைம் பூ வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், குண்டு மல்லிப்பூ தலையை உரி உரி விட்டா வருஷமெல்லாம் பூ வந்துட்டு இருக்கும். வரும். ஓகே, இதை உருவிட்டு அந்த படிச்சுட்டு வந்து அப்புறமேட்டு சாப்பாடு என்னன்னு பார்த்துடலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா, நம்ம தோட்டத்திலேயே கத்திரிக்காய் செடியில் ஒரு 2-3 கத்திரிக்காய் இருந்ததுங்க. அதை பொறிச்சு பருப்பு வேக வச்சுக்கிட்டோம். அதை கத்திரிக்காயை அறுத்து போட்டு 2 தக்காளி போட்டு சூப்பராக வதக்கி பெருங்காயத்தூள் சாம்பார் பொடியெல்லாம் போட்டு வதக்கி இப்போ பருப்பு வேக வச்சதை அதில் ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சா செம்மையான சாம்பார் ரெடிங்க. பாருங்கள், சாதம் அடுப்பில் வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேங்க. எப்போவுமே குக்கரில் வைக்கிறத விட இப்படி வடித்து சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால் எப்போவுமே வடித்து எடுத்துக்குவேன். தயிர் தாளிச்சிட்டேங்க. வேலுக்கு தாளித்தா தான் எங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்கன்ட்டு தாளித்து வச்சாச்சு. இப்போ பாருங்கள், போண்டா ரெடி பண்ணியாச்சு. போண்டா ரெடி பண்ணிட்டு அப்படியே மிளகு ரசம் கொஞ்சம் வச்சுட்டேங்க. மிளகு ரசம் சூப்பராக மிளகு ரசம் வச்சாச்சு. இப்போ சூடாக சோறு போட்டு குழம்பு ஊற்றி போண்டா வச்சு சாப்பிட்றதாங்க. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க. பாய்.